அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூடைஸ் ப்ளஸில் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் புதுசாக எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டூடெண்ட் லாகினில், அதாவது ஸ்டூடெண்ட் மாடியூலில் போயிட்டு லாகினில் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து இன்புட் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சரியான கேப்சா உள்ளீடு செய்தால் இந்த மாதிரி 2024-25 அந்த டேப்பை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்மளுடைய ஹோம் பேஜ் வந்து உள்ளார நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் ஸ்கூல் டேஷ்போர்டு அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணமோ அந்த கிளாஸ்க்கு நேராக ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த டார்க் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணோம். அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா செக் ஆதார் நம்பர் அவைலபிலிட்டி. ஸோ இதில் ஆதார் நம்பர் இன்புட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆதார் நம்பர், ஒரு குறிப்பிட்ட ஆதார் நம்பர் வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்டோடைய ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே நான் ஆதார் நம்பரை இன்புட் பண்ணுறேன். கோ கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து வேறு எந்த ஸ்டூடெண்ட்டையும் மேட்ச் ஆகலை, இந்த ஆதார் நம்பர் மேட்ச் ஆகலைன்னு காமிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 4.1.1 வந்து ஸ்டூடெண்ட்டுடைய நேம் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். இது மாதிரி நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜெண்டர், மேல் ஃபீமேல் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் நம்ம இன்புட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்டேட் கோட், இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டுடைய எமிஸ் நம்பர், தமிழ்நாட்டு எமிஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எமிஸ் நம்பரை வந்து டைப் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான், இது நம்ம வேண்டானாலும் நம்ம விட்டுறலாம். மதர் நேம், ஃபாதர் நேம், நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர், கார்டியன் நேம் வந்து ஆப்ஷனல் தான், அது தேவைப்பட்ட அடிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அடுத்ததான் ஆதார் நம்பர் வந்து கரெக்டான டேட்டா வந்து இன்புட் பண்ணணும். ஏன்னா ஆதார் நம்பருங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய முக்கியமான டேட்டா. ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து இன்புட் பண்ணதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அஸ் பர் ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு அடுத்த டேப்புக்கு போய் கொடுக்கணும். இதில் வந்து ஆதார் நம்பரில் எப்படி நேம் இருக்கோ அதே போல் கொடுக்கணும். சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இனிஷியல் முன்னாடி வரும், பின்னாடியும் வரும். ஸோ அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம டைப் பண்ணிடுறோம். டைப் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அட்மிஷன் டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்டு என்ன அட்மிஷன் டேட் இருக்கோ அதை வந்து அட்மிஷன் டேட்டாக கொடுக்கணும். அட்லாஸ்ட் வந்து 4.1.10 வெதர் சிடபிள்யூசின் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு சிடபிள்யூசினாக இருந்தால் எஸ் கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து சேவ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்டுடைய ஃபுல் டேட்டா வந்து அதில் காட்டும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கான ஒரு தடவை டிக் பாக்ஸில் வந்து டிக் கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுக்கும்போது இந்த டேட்டா வந்து வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்டோடைய மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத காட்டும். ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகி நேராக வந்து நமக்கு வந்து ஜென்ரல் ப்ரொஃபைலுடைய எண்டுக்கு வந்து போய் நிற்கும். ஃபர்தராக நம்ம வந்து எஃப்பி, இபி மாடியூல்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து யூடைஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்யூ.